ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோவோட நினைச்ச வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா பிகேசி தாராவி ரன்னர்ஸு, மாத்துங்கால இருக்கிறவங்க, நம்ம தமிழ்காரவங்க எல்லாரும் வந்து ஒரு ஹோம் கிரவுண்டாக யூஸ் பண்ணுற இடம் வந்து பேண்ட்ராகுலா காம்ப்ளெக்ஸு. இந்த இடத்துல வந்து ஜியோ மால் இருக்குது. ரொம்ப சூப்பர் ரிச் ஆள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லோரும் வந்து இந்த மாலில் தான் வந்து பொருள் வாங்குறாங்க. அதில் நம்ம வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட இது இல்லை, போய் பார்த்துட்டு தான் வந்தேன் நான். ஸோ இங்கே தான் வந்து ரன் பண்ணுறாங்க. இந்த இடம் வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப அகலமான ரோடு, சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப காலையில் ஒரு 8 மணி 7 மணி வரையும் நினைக்கிறேன். 7 மணி வரையுமே அவ்வளோ டிராஃபிக் இருக்காது, ஆள் யாரும் நடமாட்டம் இருக்காது. கொஞ்சம் மரங்கள் நிறையா இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது, ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் இருந்த ஃபீல்டு இருக்குது இந்த இடத்துல இருக்கும்போது. ஸோ இப்போ தாராவி ரன்னர்ஸோடு சேர்ந்து தான் இன்றைக்கி ரன் பண்ண போகுது. இதில் ஒரு ஆள் இருக்காங்க, யார் அப்படின்னா அருள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இங்கே தான் கோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிட்டையர்டு ரன்னரு. ஏற்கனவே வந்து ஃபுல் மேராத்தனை 3 மணி நேரம் 4 நிமிஷம் கிட்டத்தட்ட சப் 3 கிட்ட அவர் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா சப் 3 வந்திருக்கலாம். நான் இதை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு மேராத்தானில் அச்சீவ்மெண்ட்டு எந்த மாதிரி இருக்கணும், யாருக்கு நாலேஜ் இருக்குது இல்லை அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்றத பற்றியும் நான் சொல்கிறேன். நான் இன்னொரு வீடியோவே போடுறேன். இன்றைக்கி இந்த தாராவி ரன்னர்ஸை பற்றி பார்ப்போம். இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே குரூப்பில் இருக்காங்களாம். ஸோ இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம் வாங்க. எனக்கு இன்றைக்கி ரன்னு இருக்குது சொல்லப்போனால். ஹாய் ப்ரோ, ஜஸ்ட் வாட்ச். இஃப் யூ ஹேட் அ டைம் யூ கேன் ஜாயின் வித் ஹிம். தே டூ ஒன்லி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆல். இப்போ ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. எல்லாரும் வந்து ரிட்டர்ன் வந்தது, குழந்தைங்க எல்லாம் வந்தது, பழைய கேம்ஸ் விளாண்டது. இங்கே நாங்கள் ரொம்ப விளாண்டுருக்கோம். ரொம்ப தனுஷன் ஒருத்தர் போட்டார். ஸோ ஒரே ஆள் 2 பேர் அவ்வளோதான் நாங்கள் ரன் பண்ணுறோம். அச்சீவ்மெண்ட்டுக்காகன்றது ஓடிட்டோன்னா அன்னைக்கு கான்ஃபிடென்ட் எனக்கு அதிகமாக கிடைக்குது. அதை உடச்சு அது நம்ம ஒரு நாளுக்கும் அது मैं इतना अभी तक रनिंग करने पहुंचा. मैं मेरा शॉप है मेरा धारावी में. तो मेरा सब ग्रुप दोस्त लोग बना डीआरसी के कारण ही मैं आज रनिंग में 15 से 20 छोटा मतलब जो नॉर्मल मैराथन रहता है वो किया. एक बार 10 किलोमीटर टाटा का भी किया आपका उनके साथ में. मैं राजस्थान से. आपका दुकान का नाम श्री नेल्ले ज्वेलर्स एंड सिद्धि गोल्ड धारावी मेन रोड. கவனித்தீரா? எதைமண்ணா இவன் பாடிய துதியை கவனித்தீரா? அவர் வந்து குஜராத்காரரு. எதுக்கு நெல்லை ஜுவல்லர்ஸ்னு பேர் வச்சிருக்காருன்னு கொஞ்சம் யோசிங்க. அந்த அளவுக்கு தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள கவர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நெல்லை ஜுவல்லர்ஸ்னு பேர் வச்சு கோல்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. अब आ जाना काम रहेगा तो आ जाना. तमिल में थोड़ा बात करो. ஓகே, இப்போ வந்து தாராவி ரன்னர்ஸ் கூட தான் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே இங்கே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது பிகேசியில் ஒரு 4-5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இங்கே யார் கோச் பண்ணுறாங்க அப்படின்னா அருள் ப்ரோ தான் இங்கே கோச் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரன்னர், மேராத்தன் ரன்னர். இதுக்கு முன்னாடி போடியம் நிறைய அடிச்சிருக்கேன் ப்ரோ. நீங்கள் இப்போ 5000 பண்ணிருந்தீங்களா? 5000ல தான் டைமிங் வச்சிருந்தீங்க. 5000, 21K, 10K மேரத்தானும் நான் ரன் பண்ணியிருக்கேன். ஃபுல் மேரத்தானும் டெல்லியில் பண்ணேன். டெல்லி மேரத்தானும் ஃபுல்லாக பண்ணேன். ஓகே, இதில் எது பெஸ்ட்டு உங்களோட பெஸ்ட்டுன்னு? நான் ப்ரொஃபஷனல்ங்கிறனா எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணேன். நான் எதுவுமே நான் ப்ரொஃபஷனலாக ட்ரைன் பண்ணேன். நான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கோச் எடுத்துக்கிட்டு நான் ப்ரொஃபஷனலாக என்னுடைய கோச் பேர் வந்து பிரின்ஸ்டன் மிரேண்டா. பி ஃபிட்ங்கிற நிறுவனத்தை அவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜூ பீச்சில். அவங்கள்ட்ட தான் நான் ட்ரெயின் பண்ணேன். நான் அங்கே தான் வேலை பார்த்தேன். 10 வருஷம் அங்கே தான் ட்ரெயின் பண்ணேன். 10 வருஷம் அங்கே தான் ட்ரெயின் பண்ணேன். 5 கிலோமீட்டர்ஸ் வந்து 14.30, 10 கிலோமீட்டர் 35 மினிட்ஸ், 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 14.30, 10 கிலோமீட்டர் 35 மினிட்ஸ், வேறு 21 கிலோமீட்டர் 1 hour 18 மினிட்ஸ். இப்போ புதுசாக இப்போ ரன் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, நம்ம இப்போ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எதில் இருந்து ஆரம்பிக்கிறது? இப்போ வந்து ஃபோக்கஸ் எதில் இருந்து பண்ணுறது? இப்போ ஸ்ட்ரென்த்னிங்லேருந்து ஆரம்பிக்கிறதா இல்லை எண்டூரன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதா? ஸ்டார்ட் ஃப்ரம் எண்டூரன்ஸ். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நல்லது தான், பட் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து பெயின்ஸ் அதிகமாக இருக்கும், வலிகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட இன்றைக்கு இப்போ உள்ளவங்க அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான். பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மக்கள் வந்து அதில் வந்து ஸ்லோ ப்ராக்ரஸ். இண்டூரன்ஸில் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். ஒரு 80 kgs இருக்கிறவங்க டக்குன்னு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண சொன்னாங்க, அவங்க 10 நாள் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிரும். அதே இண்டூரன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாடி வெயிட் தானே ஃபீல் ஆகும். ஒரு 80 கிலோ இருக்கிறவங்களும் அந்த இண்டூரன்ஸ் பண்ணும்போது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ், 15 கிலோமீட்டர்ஸ் ஒரு 1 hour ரன் பண்ணும்போது தானே ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம இவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அப்போ அந்த வெயிட்டை குறைக்கணும். கான்ஃபிடென்ட் லெவல் தானே உருவாகும். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு உருவாகுனா இண்டூரன்ஸ் பண்ணால் நல்லது. மை பர்சனல் ஒப்பீனியன். இட்ஸ் டிபெண்ட் ஆன்
எல்லா கோச்சஸ்க்கும் வராங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் endurance பெஸ்ட் அப்படிங்கிற எண்டூரன்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்தனிங்கும் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்லோ, ஆல்வேஸ் ஸ்லோவாக பண்ணும்போது தான் எண்டூரன்ஸ் கிடைக்கும். ஓகே, 2 விதமான மித்து இருக்குது நம்ம இதில். இப்போ வந்து லீனாக இருக்கிற ஆளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இப்போ ரன்னர்னு பொறுத்த வரையும் எவ்வளோக்கு எவ்வளோ பாடி வெயிட்டை கம்மி பண்ணி வச்சுருக்காங்களோ அவ்வளோக்கு ஸ்பீடு அச்சீவ் பண்ணலாம், அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அது. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ மக்கள்கிட்ட பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிசிக் எதிர்பார்க்குறாங்க, கட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி, அதே வெயிட் ப்ரொபோர்ஷன் வந்து உடம்புல கரெக்டாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே டயத்தில் நம்மளோட எண்டூரன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு அந்த உடம்பை ரெடி பண்ணுறதுக்கு எதுலேருந்து இப்போ எப்படி சொல்கிறது, எதை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ வந்து ரன்னிங்கில் டைமும் எனக்கு வந்து குறையணும், அதே சமயத்தில் எனக்கு உடம்பும் போயிடக்கூடாது அப்படின்னா எப்படி அதை? இட்ஸ் 2 டைப் ஆஃப் ரன்னிங்ஸ். ரன்னிங்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் ரன்னிங், இன்னொன்று வந்து லாங் டிஸ்டன்ஸ். ஷார்ட் ரன்னிங் இருக்காங்க பல்க் ஆகணும், நீங்கள் சொல்கிற மாதிரி 6 பேக்கு பல்காக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுங்க ஷார்ட் ரன்னர் சூஸ் பண்ணலாம். 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர். இந்த ரன்னிங்கை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் பல்காகவும் இருக்கலாம், கொஞ்சம் நல்ல ஃபிட்டாகவும், ரொம்ப நல்லா ஃபிட்டாக இருக்கும். பல்கில் ரொம்ப நல்லா ஃபிட்டாக. ஆனால் லாங் டிஸ்டன்ஸில் லீனாக தான் இருக்கணும், அவங்களுக்கு ஸ்பீடு வேணுங்கிறது. அதேமாதிரி நார்மல் ஃபிட்னஸ்க்கு நார்மலாக இருந்தால் நடக்கும். ஒரு 60 kg 60 to 65 kgs இருந்தால் நல்லாயிருக்கும் நார்மலாக. அடுத்தால நீங்கள் அழகுங்கிறது ஒரு வயதுக்கு அப்புறம் இருக்காது, எல்லோரும் நோட் பண்ணிக்கிடுங்க தயவு செஞ்சு. அழகுங்கிறது ஒரு 20 ஆரம்பித்து ஒரு 40 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த அழகு நமக்கு தேவைப்படாது, நமக்கு உடம்பு தான் தேவைப்படும். அழகு எங்கே தெரியுமா இருக்குது? இங்கே தான் இருக்குது. உங்கள் ஹார்ட்டை நீங்கள் பம்ப் பண்ணுங்கள். மேரத்தான் இஸ் அ ஹார்ட். மேரத்தானை வந்து ஹார்ட் தான் உங்களை டிசைட் பண்ணும். உங்கள் ஹார்ட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் அவ்வளோ தூரம் அழகாக இருப்பீங்க, அவ்வளோ நாட்கள் வாழலாம். இன்றைக்கும் நம்ம முன்னோர்கள் 100 வருஷம் இருந்தாங்க, நம்ம இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால் மேரத்தான் இஸ் அ ஹார்ட். இப்போ நீங்கள் ஒரு ஆத்லீட்னா உங்களோட ஹார்ட் பீட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஹார்ட் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வித்தவுட் ட்ரெயின் பண்ணாத பசங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் கொஞ்சம் அதிகம், அவங்களோட ஹார்ட் கொஞ்சம் வீக் ஆகும். எனக்கு வந்து என்கிட்ட கேட்ட ஒரு பர்சனலாக சொல்லணும்னா, எனக்கு 6 பேக் இல்லை, நானும் 6 பேக் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன். கொஞ்சம் ஃபிசிக் தெரியும், ஆனால் என்னுடைய ஹார்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என் ஹார்ட் இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் சர்வை பண்ணும். எனக்கு இந்த அழகுலாம் தேவையில்லை, என் ஹார்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நான் ஃபிட்டாக இருக்கேன். ஐ எம் ஃப்ரெஷ். ப்ரீத்திங்கை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ப்ரீத்திங் இப்போ நிறைய பேர் ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க ப்ரீத்திங், எனக்கு இந்த மாதிரி ப்ரீத்திங் பேட்டர்ன் ரிதம் சரியில்லை அப்படின்றாங்க. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு? ப்ரீதிங் வந்து வாய் வழியாக சுவாசிச்சு மூக்கு வழியாக விடலாம். மேரத்தானுக்கு பதில் நீங்கள் வந்து 21 கிலோமீட்டர் ஓடும்போது வந்து வாய் வழியாக சுவாசிச்சு மூக்கு வழியாக விடணும். நல்லா சுவாசம் வந்து உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக. சில நேரம் ஹில் வரும்போது ஹில் ட்ரைனிங் வரும்போது கொஞ்சம் ஹில் ட்ரைனிங்கில் வரும்போது கொஞ்சம் அப்பர் பாடியை கொஞ்சம் டவுன் பண்ணி ஸ்மால் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்பீட். ஹில் ஐம் சேயிங் இப்போ பெட்டர் ரோடுங்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து சில மக்கள் வந்து லாங் ஸ்டெப் வைக்கணும், ஆனால் ஸ்மால் ஸ்டெப் அண்ட் ஸ்பீட், ரெப்பிடேஷன்ஸ் மோர், டிரைவ், ஆல்வேஸ் டிரைவ். நீங்கள் ட்ரைவ் பண்ணி தான் ப்ரீத் வரும். அப்போ தான் நம்மளோட வாய் மூலமாக சுவாசிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரீதிங் கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் அப்போ இது சொன்னீங்களா, வாட்டர் பாட்டில் கேரி பண்ணி ஓடுறத தவிருங்கன்னு இல்லை? கண்டிப்பாக அது வந்து என்ன ஒரு எஃபெக்ட் பண்ண ஆமாக்ஷன் நமக்கு வந்து 100%. ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு மொபைலை நீங்கள் ஹோல்டு பண்ண உங்களோட ரிதம் வந்து தப்பாகும். இதே வாட்டர் பாட்டில் நான் வந்து ட்ரைவ் பண்ணும்போது இப்படியா ஒரு ரன்னர்ஸ்க்கு வந்து பாடியோட ஆக்ஷன் இப்படி லுக் ஃபார்வர்ட், நம்ம இப்படி குனிஞ்சிட்டு போனால் நம்மளுடைய ஃபார்ம் தப்பாகும். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் தான் நமக்கு ஆர்கனைசர், நம்ம எதுக்காக பணம் கட்டி ஒரு மேரத்தானை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, வாட்டர் பாட்டில் ஹைட்ரேஷன் கொடுக்குறதுக்கு. நம்ம திரும்ப அதே அந்த 1/2 லிட்டர் பாட்டில் 200 ml நம்ம ஏன் ஹோல்டு பண்ணோம்? வை ஷுட் பி ஹோல்டு? யூ ஃபோக்கஸ் ஆன் யூர் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எவ்ரி 2 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் கிடைக்கு. கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி 500 மீட்டர்ஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ப்ரீதிங்கில் பிரச்சனை வரும். 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஹேவ் அ சிப் வாட்டர் ஃபுல்லாக குடிங்க, ஹேவ் அ சிப் வாட்டர், ஜஸ்ட் டச் பண்ணுங்க. அண்ட் ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக. சிங்கம் தேங்க்ஸ். அடுத்து மும்பை வந்தோம்னா கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ரன் பண்ணுவோம். நீங்கள் திருப்பி ரெடியாகி வாங்க, உங்கள் கூட சேர்ந்து ஒரு நாள் ரன் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் சரிங்களா? கண்டிப்பாக. இப்போ நாஸ்தா சாப்பிட்டு அதாவது சச்சின் விளையாண்ட கிரவுண்டா அதை காட்டுறேன் அப்படின்னாங்க. हमारे को सन की सर है ना, सन की सर किधर है? MIT में आ जाओ, अच्छा लगा जब ये सचिन का ग्राउंड, दिस इज सचिन का होम ग्राउंड, सचिन होम ग्राउंड प्रैक्टिस कर लो सचिन के। ये पूरा मतलब 350 ही है और राउंड अंदर
राउंड कर सकते इसके ऊपर सुबह में कैसा 350 मीटर का 350 मीटर सुबह है ना सुबह 5:30 से 9 बजे तक कोई भी आके कर सकता है मेरा भाषा तो समझ जाएगा இப்போ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவேன் நான் வீடியோவில். என்ன பண்ண போகிறேன்னா கிரிஞ்சாக ஒரு வேலையை பார்க்க போகிறேன். இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் இருக்குது. மாலில் வந்து ஏக்யூஐ வந்து பிரச்சனை, ஏர் குவாலிட்டி நல்லா இல்லைன்றதுனால மாலில் வந்து நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ஒரு ரன்னை போட்டுருவோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எல்லோரும் பார்க்க போகிறாங்க. இதை வந்து தைரியமாக முடிச்சிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் சாதிச்சு தான் இருக்கும். ட்ரை பண்ணுறேன். ஜிபிஎஸ் எடுக்க மாட்டேங்குது. ஓ அஞ்சு முடிஞ்சு. ஓகே, ஒரு வழியாக 5 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. ஜிபிஎஸ் சரியாக காட்டலை, ட்ராக் ஆக மாட்டேது, சிக்னல் கிடைக்கல. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஓடிருக்கேன் 5 கிலோமீட்டரை. கூட தான் ஓடிருப்பேன், 6 தான் ஓடிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா தெரில. எனக்கு ரொம்ப ஆரம்பிக்கும் போது இது எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப கூச்சமாக இருந்தது. எப்படா செய்ய போகிறோம் அப்படின்னு, 1 கிலோமீட்டர்லேயே நின்றுவோமா அப்படின்னு. ஒரே ஒரு ஆள் மட்டும் கூப்பிட்டு சொன்னாங்க அப்படி ஓடக்கூடாது, ஜாகிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் கேட்கல. கீழே அந்த ஃப்ளோரில் சொன்னாங்க, கீழ் ஃப்ளோரில் வந்து 2 கிலோமீட்டர் ஓடினேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் இருந்துமே வேர்த்துருச்சு நல்லா. என்னை பொறுத்தவரையும் 42 ஓடினதுலாம் பெரிய விஷயமா தெரில. இன்றைக்கி நான் 5 கிலோமீட்டர் ஓடினது ஏதோ ஒரு பல கோடி பேர் மத்தியில் போய் நின்று பேசிட்டு வந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஃபியரே போன மாதிரி இருக்குது. இங்கே வந்து யாரையுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஐ கான்டாக்ட் கூட கிடையாது. நீ என்னமோ பண்ண, நான் என்னமோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பிரச்சனையே இல்லை. பாருங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஏதாவது கண்டுக்கிறாங்களா? நம்ம மாட்டுக்கு எடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த கூச்சம் போகிறது வந்து ஸ்கூல் காலேஜ்லேயே போயிருந்தது அப்படின்னா ஏதோ ஒன்று இன்னும் நல்லா பெருசாக வந்திருக்கலாம். சரி, இப்போ ஒன்றும் மோசம் போகல, பண்ணிடுவோம். இந்த சிவிக் சென்ஸ்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மாலு பொது இடத்துலலாம் போய் ரன் பண்ணக்கூடாது. ஸோ இது தெரியாமல் ஒரு மிஸ்டேக்காக அது நடந்துருது. நிறைய பேர் ஃபாரின்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நானும் இதை ட்ரை பண்ணது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்களே யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து பொது மக்களுக்கு ரொம்ப ஒரு தொல்லையை கொடுக்குற விஷயம். ஸோ நிறைய பேர் அந்த அவங்க வீடியோலையும் பழைய இன்னொருத்தர் ரன் பண்ணி மும்பையில் போட்டிருந்தவர்கிட்டையும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சிவிக் சென்ஸ் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி மாலில் எல்லாம் ரன் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடுறது. ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.